கதிர்காம அருங்காட்சியகம் அனுமதி சீட்டு வழங்கும் இடம் இதுதான். டிக்கெட் 120 ரூபா. சரி, எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குன்னு. கதிர்காமத்தில் உள்ள அருங்காட்சியகம் தான். உள்ளே வந்து இதோட வரலாறுகள் எல்லாமே இருக்கலாம். பார்ப்போம் இந்த கதிர்காம அருங்காட்சியகத்துக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு. டிக்கெட் எடுத்து பார்ப்போம். நூதன சாலையும் தகவல் மையமும் கதிர்காமம். இதாங்க கதிர்காமத்துக்கு உள்ள புராதன மியூசியம். அதாவது கதிர்காமத்துடைய வரலாறு வந்து ஃபுல்லாக இங்கே இருக்குது. இது பாருங்கள், போதிசத்துவ அவலோகீஸ்வர சிலை. இதெல்லாம் இந்த கதிர்காமத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கான். இந்த கல் பாருங்கள், புத்தர் சிலை தெலுல்ல, அதாவது மேலே தலை இல்லாமல் வேறு இது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இது இங்கே எல்லாமே பௌத்தத்தோட வரலாறு மட்டும்தான் இருக்குது. பேசத்தலை போசத் சிலையின் தலை, அதுவும் ஒரு சிலை கண்டெடுத்துருக்காங்க. சமாதி சிலை ஒன்றின் பகுதி. இது சமாதி அடைந்த சிலையின் பகுதியாக. ஆனால் மேலே வந்து தலையெல்லாம் இல்லைண்ணே, இதுலேயும் மேலே ஒன்றுமே இல்லை. சமாதி சிலை ஒன்றின் பகுதி. தொட்டு பார்க்கலாம இருக்குது. என்ன கல்லுடா இது? சரி, ஒரு சாதி பளிங்கு கல் மாதிரி இருக்குண்ணே. நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலையின் முண்டம் மட்டும் எடுத்துருக்காங்களாம். நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலையின் ஒரு பகுதி. இதெல்லாம் என்னென்னு பாருங்கள். இது வந்து ஃபுட் பிரிண்ட் ஆஃப் த புத்தாவா? தொட்டு பார்க்கலாம் இருக்குது. வள்ளி அந்த அரைக்கு அம்மி மாதிரி இருக்குது. புத்தாவோட சிலையா? கல் தூண் அடித்தள கல். ஒரு சாப்பி பளிங்கு கல்லுடா இது. என்னது அது? இவனை எழுதியிருக்கானுங்க. உள்ள கொண்டு இல்லை, கல் மட்டும்தான். இது என்னடா இது? இதுவும் அப்படித்தான். இது புத்தாரோட இதுதான். கல்லாம் வேலைப்பாடுடன் கூடிய கல். ஓ, இதை பாருங்களா, அவ்வளோ பெரிய ஒரு புத்தரோட சிலைண்டு. புத்தரோட வந்து முகத்தோட உருவம், அதாவது கதிர்காம மியூசியத்தில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தரோட இதுதான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பாசிமணி டெராகோடா. ஓ, இதெல்லாம் பாசிமணிங்க பாருங்கள். கதிர்காமத்தில் கண்டெடுக்கப்பட்ட பாசிமணிகள். இது நாணயங்கள். பாரு, நாணயங்கள். இன்னும் நாணயண்டா இது பாருங்க. கதிர்காமத்தில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்களை பாருங்க. கதிர்காமத்தில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள். இது வந்து இது அந்த செம்பு மாதிரி தானே, செம்பு நாணயங்கள். இதை பாருங்கள், இதுவும் ஒரு வித்தியாசமான நாணயங்கள். என்னன்னு சொன்னால் வீடியோ எடுக்க இல்லாது, நான் ஸ்பெஷல் அனுமதி வாங்கி எடுக்கிறேன். இது என்னடா இது? இது மணிகள். இங்கே பாருங்கள், பாசி மணி. எல்லாம் பாசி மணி, ரத்னங்கள் மாதிரி இருக்குது. எல்லாம் பாசி மணிகள் எல்லாமே அப்படி பாருங்கள். ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆனால் கல்வெட்டில் வந்து மொழி சிங்கள மொழி மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்கள், பண்டைய எழுத்துக்களுடனான செங்கல்லாம். இல்லை, சிங்கள மொழி மாதிரி தான் இருக்குது. கற்பூர விளக்கு எவ்வளோ பெருசு பாருங்க. அந்த காலத்தில் இருந்தது கற்பூர விளக்கு. இதெல்லாம் புராதன சின்னங்கள் தான். அதாவது கதிர்காமத்தில் கண்டெடுக்கப்பட்டது கற்பூர விளக்கு. இதெல்லாம் தீர்த்த கிண்டி. ஒரு புதைக்குழி பானை. 5ஆம் நூற்றாண்டில் பாருங்கள் கண்டெடுக்கப்பட்ட புதைக்குழி பானை. உடஞ்ச அளவில் இருக்குது. இதாங்க அந்த கதிர்காமத்தில் வந்த முத எத்தனை கொடின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கொடி தான் வருஷம் வந்து ஏற்றுறது. இதை பாருங்கள், பெரிய ஒரு விளக்கு. இது அந்த சம்பவங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காம கோயிலினுடைய புராதன கதவு. இப்போ மியூசியத்தில் இருக்குது. கதிர்காம கோயிலின் புராதன கதவு இதுதான். ஒரு செம்பு, ஒரு தகடு மாதிரி இருக்குது. இதுதான் வந்து கதிர்காமத்தில் முத போட்ட கதவு. பாருங்கள், இது தங்கம் பூசப்பட்ட குடையான். இது
தங்கம் பூசப்பட்ட குடை எல்லாமே யூஸ் பண்ண குடை. இது வேலுகள் இந்த இந்து கலாச்சாரத்தோட வேலை. இது பாருங்க தெய்வீக ஆயுதங்கள் எல்லாம் கதிர்காமத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த இருக்கு வேல ஆயுதம் திரிசூலம். இது வந்து சிலம்பு பாரு, அப்போ யூஸ் பண்ண சிலம்பு. பாரு மணியை பாடுறா, பூசை மணி தொட வேண்டாம். 1966 யூஸ் பண்ண மணி. வெளிநாட்டு தட்டுகள், சங்குகளை பாருங்க. இது சங்குகள், வெளிநாட்டு தட்டு. இங்கே எஞ்சு பாடுறா ஓலைச்சுவடி இருக்குது. இங்கே பாருங்க ஓலைச்சுவடி இருக்குது. ஆனால் ஓலைச்சுவடியில் வந்து சிங்கள எழுத்து தான் இருக்குது. மனித உருவம் உள்ள தாமரை, காக்கை, பொண்ணு ஒதுக்கப்பட்டதாக இருக்காங்க. கதிர்காமத்தில் ஓலைச்சுவடியில் வந்து எழுத்து சிங்கள எழுத்துல இருக்கும். குடிக்குது தண்ணி. தான் வருதுண்ணே வேலையாக வரும். பாருங்களேன் அவ்வளோ பெரிய யானைண்டப்பா. இதை குளிக்க வாடி தான் இப்போ அந்த பெரியாராக போகும். பாருங்க குளிக்க பார்த்து எவ்வளோ சுத்தமாக கொண்டு வராங்கன்ட்டு. இப்போ வந்து இரவைக்கு வந்து இது வந்து அந்த ஊர்வலத்துக்கு வந்து போகும். காலுக்கு மருந்து போடுறாங்களா தம்பி? மருந்து போட போகிறாங்க அவ்வளோ காலுக்கு. அப்புறம் யானையை குளிக்க பார்த்துட்டு அதுக்கு எண்ணெய் பூசுகிறாங்க, மருந்து பூசுகிறாங்க. எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இதில் ஒரு பெல்ட்டு போட்டு சங்கிலி போட்டிருக்கு. இங்கே அழகான ஜானை. இவ்வளோ உயரம் பாருங்க, சரியான உயரம்.